الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم قبل بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن النفس لن تموت حتى تستعمل رزقها صدق الله العظيم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்பது நிகழ்வுமாக அமையும். கனிமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞானத்தில் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. மரணத்தை தடுக்கவே முடியாதது எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட அல்லாஹ் நாடாமல் மரணம் வராது. அல்லாஹ் நாடிக்கா ஒரு மனிதனுக்கு எந்த சமயம் எந்த நேரம் கூட தெரியாது, அந்த மரணம் அவன் வந்தே அணிஞ்சான். அப்போ சமீபத்தில் அந்த விமான விபத்துல 242 பேர் இறந்தாங்க. 241 பேர், ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவங்க நினைச்சாங்களா, எத்தனையோ கணவர்களோடு போனாங்க. அவங்க எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை முதியவர்கள் இருந்தாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் மில்லா செய்யறான், எச்சரிக்கிறான். நான் கவனத்தில் இருக்கிறேன், மௌத்திற்கு எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது, நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு அல்லாஹ் மில்லா செய்யறான். அப்படிப்பட்ட அந்த ஃபிளைட் எப்படி போய் எல்லா பொதுவாக ஃபிளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த செயலோட இன்ஜின் நல்லா இருக்கா, மற்றதெல்லாம் சரி பார்த்து செஞ்சுட்டு ரிவர்ஸை விட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு? நல்ல பைலட்டு, எப்படி அனுபவபூர்வமான பைலட்டு, சாதாரண நேற்று வந்து பைலட்டு ஒரு வருஷத்துல கற்றுக்கிட்டாரு அப்படிலாம் இல்லை, பல வருஷம் பல விமானங்களை ஓட்ட பைலட்டு. அப்படி ஒரு பைலட்டை தான் அப்போ அந்த விமானத்துக்கு நியமிச்சாங்க. அப்படிப்பட்ட விமானம் அப்படியே போய் ஒரு செகண்ட்ல அப்படியே வெடிச்சிருச்சு. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும். உலகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமான சம்பவம். இதனை நம்ம என்ன படிப்பேன், நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான். மரணம் எப்ப இருந்தாலும் எங்கு இருந்தாலும் வரும். குழு நர்சின் தாயிக்கத்தில் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைச்சை தீரும். குர்ஆன்ல வருதுல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சபையில இருக்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், இன்னொரு மனிதர் அவரை அப்படியே முறைச்சு பார்க்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அந்த மனிதர், இந்த மனிதர் வந்து முறைச்சு பார்க்கிறார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன செய்யணும், எங்கேயாவது தூரத்தை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது சுலைமான் பார்த்துட்டு காற்றுக்கு உத்தரவிட்டாங்க, இந்த மனிதரை இந்த ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு இடத்துல விட்டுருங்க. ஒரு காற்றுக்கு உத்தரவிட்டாங்க. அந்த காற்று அந்த மனிதர் அங்கே விட்டுருச்சு. விட்ட மாத்திரத்துக்காக கொஞ்ச காலம் கழியது. யார் எந்த மனிதர் முறைச்சு பார்த்தாரோ அந்த மனிதர் சுலைமான் சபைக்கு வர்றாரு. அப்போ சுலைமான் பார்த்து கேட்கிறாங்கன்னா, நீங்க அந்த மனிதர் முறைச்சு பாருங்க, நீங்க யார்? நான் தான் இஸ்ராயேல். நான் நினைச்சேன் அல்லாஹ் அந்த மனிதனுடைய உயிரை எடுக்க சொன்னான். அல்லாஹ் அந்த மனிதனுடைய உயிரை எடுக்க சொன்னான். அவர் இங்க இருக்கிறார், சுலைமானுடைய இதுல சபையில் இருக்கிறார், எப்படி அவர் உயிர் எடுக்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அல்லாஹ் உங்க மூலமா அவரை நான் எங்க போக நினைச்சனோ அந்த இடத்துக்கு வர வச்சாரு. நான் அங்கிருந்து அவர் உயிர் எடுத்துட்டேன். அதான் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஐமா தக்கும் இதுக்கும் ஒரு செய்யதா, நீ எவ்வளவு பெரிய கோட்டையில இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைஞ்சே தீரும். இன்னைக்கு மாற்றத்தை சொல்லிடுறான், நான் 100 வயசு வரைக்கும் வாழுவேன், எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு இன்னைக்கும் பல பழமைவாதிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்காங்க. அப்படிலாம் அவங்க சொல்றாங்க தெரியுமா? யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அவங்களுக்கு அடுத்த செகண்ட் மரணம் வந்துடும். வேற என்ன முடியாது, தப்புன்னு வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க, யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடு, அந்த வார்த்தை நீங்க அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யாரெல்லாம் மரணம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே மரணம் வரலங்க. யாருக்கெல்லாம் நான் மரணிக்கவே மாட்டேன், நான் 100 ஆயுசு வாழ்வேன், 200 ஆயுசு வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு மார்க்கத்துக்கு சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கு தாங்க மரணம் உடனே வந்திருக்கு. நீங்க எத்தனை சம்பவம் பைக்ல போனா தெரியும், அப்படி போறாரு வராரு, ஸ்பீடா போறாரு, அவன் நினைச்சு பார்த்தாரு அந்த ஸ்பீடா போவோம், நம்ம எதிர ஒரு கார் வருவான், லாரி கார் வருவான், விட்டு மோதுவான், ஸ்பாட்ல அவுட் ஆயிடும். ஒரு இங்க மலையாளத்தில் நடந்ததுங்க, ஒரு ஏசி மெக்கானிக், சாதாரண ஏசி மெக்கானிக், அவர் ஏசி செட் செய்யறாரு, ரெண்டு பேர் ஏசி மெக்கானிக். அந்த ஏசியை சரி செய்யும்போது அதோட கேஸ் வெடிச்சு தலை அப்படியே துண்டா போயிடுச்சு. அப்படியே மூளையெல்லாம் வெளியே அவர் நினைச்சாரா, அவருக்கு குடும்ப குட்டி எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு மரணம் வரும்னு நினைச்சா. அப்ப நம்ம உலகத்துக்கு நம்ம எதுக்காக அனுபவப்பட்டிருக்கோம். அம்மா சலகத்தில் சின்ன வலியும் சரிங்களா அது யாருக்கும் அல்லாஹ் சொன்னாங்க, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்ன மனோதற்காக மட்டும்தான் அனுப்பினேன் இந்த உலகத்துக்கு. அதை தவிர நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை செய்யலங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் எதெல்லாம் அல்லாஹ் சொன்னான், அவன் வணங்க சொன்னான், அவன் வணங்கணுமா, இபாதத் செய்ய சொன்னான், சதகா கொடுக்க சொன்னான், ஹஜ் கொடுக்க சொன்னான், எல்லா விஷயங்களும் அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரை கிராஸ் பண்ணி போமா அழுவாங்க, காரத்தாலே ஊத்துவாங்க, கண்ணில் சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் நீ அழுவீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல மரணம் எப்படி இருந்தாலும் வந்து அடைஞ்சே தீரும். இன்னைக்கு எத்தனை பேர் மரணத்தோடைய சிந்தனையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம யோசிக்கணும். மரணத்தை தவிர எல்லா பலான விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நாளைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலாம், எல்லாத்தையும் யோசிக்கணும். ஆனா ஒரு நிமிஷம் இந்த மரணத்தை அவன் யோசிச்சான்னா அவன் வாழ்க்கை எங்கேயே போயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லா விஷயங்களும் சொல்லும், இந்த விஷயத்தை முக்கியமா சொல்லுவாங்க. நீங்க அடிக்கடி மரணத்தை சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் மரணத்தை சிந்திச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய அனுபவம் இருக்குது. அந்த மரணத்தை சிந்திக்கும் போது தெரியும், நம்ம கண்ணீர் கொட்டுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 மரணத்தை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டாங்க. அதுல முதல் மரணம் என்னன்னா மின் மௌத் ஃபுஜார், திடீர் மரணத்தை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்டாங்க. பைக் ஆக்சிடென்ட், இந்த விமானம், அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க எவ்வளவு கணவர்களோடு போயிருப்பாங்க. ஒரு மனைவி பல நாள் கழிச்சு நம்ம கணவரை சந்திக்க போறோம், அந்த ஆசையில போன அந்த மனைவியிடம் முடிவு என்ன? இத முன்னாள் முதல்வர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் ராசி நினைச்சாரு. அவங்க அதுல ராசி இதுல ராசி, 12 24 ராசி இருந்தாரு. இப்படியே ஒவ்வொரு விஷயத்துல ராசி பார்த்துட்டே இருந்தாரு. அல்லாஹ் அவனை என்ன செஞ்சான்? ராசியாவே தூக்கினான். அந்த பேரு நம்ம யோசிக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திடீர் மரணம், இந்த திடீர் மரணத்திற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. இரண்டாவது, பாம்பை விட்டு விஷம், பாம்பு தெரியுமா, பாம்புல ஏற்படும் தீங்கை விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அடுத்தது சொன்னாங்க, வனவிலங்கு, கீழ்கூடிய வனவிலங்கு இருக்க, இந்த வனவிலங்கை விட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. அதே மாதிரி நெருப்பு, நீர், இதை விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. இறுதியா ஒரு பொருள் ஒரு மனிதன் மேல உழுவுதுன்னா அதை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. இப்ப நிலநடுக்கம் வந்தா அங்கங்க அதிரும், மேல உள்ள பெரிய பெரிய பொருள்லாம் உளுந்து அந்த மனிதன் மரணிச்சிருவான். அந்த மாதிரி பொருளை விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் சஹாபாக்களுக்கு இதைத்தாங்க சொல்லி கொடுத்தாங்க. எல்லா விஷயங்களும் சொல்லும் போதும் இந்த விஷயம் சொல்லுவாங்க, மரணத்தை பத்தி சிந்திச்சு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு சஹாபியும் தன் மரணத்தில் என்னதான் சஹாபாக்கள் அஷ்ரஃபுல் பஷரா சுபச்சரி நன்மாராய கூட சஹாபாக்கள் இருந்தாலும் சரி, உஸ்மான் அப்படிதாங்க யோசிச்சாங்க.
தன் மரணத்தை பத்தி யோசி 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 அப்படியே அழுதாங்க. இதுக்கு நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில நிறைய அமல் செய்யணும். அமல் செய்ய செய்ய நம்ம மரணத்தை சிந்தித்தோம்னு வச்சுங்களேன், பாவங்களை விட்டு தவிர்த்து இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நான் அனைவரையும் சேர்த்தவர்கள் ஒளிவானாக.